ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குக்கிங் ரெசிபி எதுவுமே இல்லை. நேற்று சேர்த்து வெளியில போயிட்டு கிச்சனுக்காக ஒரு சில பொருளுங்களாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த பொருள் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எப்பவுமே நாம் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு போவோம், ஆனால் அங்கே போய் பார்த்துட்டோன்னே நம்ம மைண்டு மாதிரி வேற இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். லேடிஸ் எப்பவுமே இந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் நானும் ஒரு சில பொருளுக்காக இதில் நான் வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் பொருள் கிளாக் வாங்கியிருந்தேன். வீட்டில் கிளாக் ரிப்பேர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் கிளாக் இருந்தே ஆகணும், அதனால இந்த கிளாக் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 405 ரூபான்னு சொல்லிட்டு இந்த கிளாக் வாங்கினேன். செகண்ட் வாங்கினது இந்த சாக்லேட் மோல்டு வாங்கியிருந்தேன். நல்லா ஃப்ளவர் டிசைன் போட்டு நல்லா இருந்துச்சு. சிலிக்கான் டைப்பு. வீட்டில் ஹோம்மேட் சாக்லேட் செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம், நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வாங்கியிருந்தேன். அதுவும் என் சின்ன பையன் தான் இதை எடுத்த உடனே அம்மா இது வாங்குமா சாக்லேட்மா அப்படின்னா, சரி ஓகேடான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. 75 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு தெரியல, ஆனால் ஆசை யாரை விட்டுதுன்ற மாதிரி வாங்கியாச்சு. நல்லா இருக்கு. வாங்கி கொடுத்துருந்து சாக்லேட் செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் இந்த சின்னதாக ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு. ஸ்நாக்ஸ் வச்சு சாஸ் சட்னி இந்த மாதிரி ஊற்றி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. 20 ருபீஸ் தான் இதோட ரேட்டு. சரி 20 ருபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது அப்படின்றதால வாங்கியாச்சு. செகண்ட் இந்த ட்ரே வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு. நல்லா இருந்துச்சு. சரி சேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்குது மாடலாக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 69 ருபீஸ் வாங்கியிருந்தேன். செகண்டு முட்டை அடிக்கிறது வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சின்ன சைஸ் இருந்துச்சு. சரி இது கொஞ்சம் பெரிய சைஸாக கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் 60 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த டீ கப்புக்காக ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருந்தேன். 50 ருபீஸு 2 இருந்துச்சு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தது. இந்த பொருள்லாம் என் சித்தி தான் எனக்கு காசு கொடுத்தாங்க, நான் வாங்கி கொடுக்குறேம்மான்னு சொல்லிட்டு. இது அப்புறம் அந்த இடுக்கிலாம் அவங்க வாங்கி கொடுத்தா இருக்கும்போது ஆங்கிள் மாதிரி பிடிச்சி எடுக்கிறதுக்கு. அப்புறமா இந்த பிளேட்டு வந்து 65 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா வெயிட்டாக நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டியாக. இதோட ரேட் வந்து 85 ருபீஸ் இருந்துச்சு. சூடாக பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை ஒரு கையில் நல்லா பிடிச்சி எடுக்கிறதுக்காக வாங்கினது. நெக்ஸ்ட்டு டீ கடை டீ கிளாஸு. ஆல்ரெடி என்கிட்ட 2 கிளாஸ் இருந்துச்சு. இந்த டைம் வாங்கும்போது என் சித்தி அவங்க 4 கிளாஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இல்லைம்மா சித்தப்பாக எனக்கு 2 கிளாஸ் போதும், நீ 2 கிளாஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு கிளாஸ் வந்து 12 ரூபா தான். 12 ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்து. நாங்கள் டீ காஃபி குடிக்க மாட்டோம், ஆனால் செம்பருத்தி டீ, சங்குப்பூ டீ, கசாயம் இந்த மாதிரிலாம் குடிப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் குடிக்கிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மாலாம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது கேக் ட்ரே சின்ன சைஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு 90 ருபீஸ் தான் இருக்கும் இதோட ப்ரைஸு. 100க்குள்ளதான். ஆனால் இதோட ப்ரைஸ்லாம் பசங்க எடுத்துட்டானுங்க. நல்லா சின்னதாக அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. கேக் செய்யறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு கப் கேக் செய்யறதுக்காக இந்த ட்ரே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 110 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். 110 ரூபாய்க்கு நல்லாவே ஒர்த்தாக இருந்துச்சு. ஒரு 6 கேக்ஸ் கப் கேக் செய்யலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஓவனுக்காக யூசேஜுக்காக வாங்கியிருந்தது. இந்த சிலிக்கானில் இது வாங்கியிருந்தேன். இது கப் கேக் செய்யறதுக்காக வாங்கலை, சம்மர் வரப்போது சோப்புலாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இதோட ப்ரைஸ் 160. இது எல்லாமே நான் வாங்கினது திருவெச்சூர் பக்கத்தில் லக்ஷ்மி கோயில்னு சொல்லிட்டு அங்கே சக்தி ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கும். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும். அங்கே தான் நான் என் சித்தியோட போய் வாங்கினேன்.
இந்த பொருள் எல்லாமே பாரிஸ்ல கந்தசாமி கோவில் பக்கத்துல ஒரு ஸ்டோர்ல வாங்கினது. இது நல்ல வெயிட்டா நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக் தான், ஆனா நல்லாமே கனமா இருந்துச்சு. 134 ரூபா தான் இதோட பிரைஸ். நான் கண்ணாடி பவுல் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போனது. ஆனா கண்ணாடி பவுல் எல்லாமே 500ல இருந்து 700 ரூபாய்க்கு மேலதான் இருக்க சமயத்துல அது கீழே ஒரு பிரைஸுமே இல்லை. அதனால இதுவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் பூந்தி பொரிக்கிற இந்த கரண்டி வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 99 ருபீஸ் இந்த மாதிரி வாங்கினேன். நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இது வாங்கினது நல்லா கனமாக நல்லா இருந்துச்சு. சரி ஓகே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. 2 சின்ன பிளேட்டா இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 142 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பிளாக் கலர்ல ஒன்றும் சாண்டல் கலர்ல ஒன்றும். பிளேட்டுக்கு தான் நிறைய வாங்கிட்டேன் போய். எல்லாமே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்காக வாங்கினது. மிச்சர் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொட்டி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு 42 ருபீஸ்னு நல்ல வெயிட்டான பொருள் தான். இதெல்லாம் பிளாஸ்டிக் இல்லை, செராமிக் ஐட்டம் தான். இது எல்லாமே பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது, ஆனா பிளாஸ்டிக் கிடையாது இந்த பொருள் எல்லாமே. இந்த பிளேட்டும் நல்லா சின்னதாக அழகா இருந்துச்சு, கியூட்டா. இல்லை வாழை இலை செஞ்ச டைப் மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து பெருசு வந்து 90 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தது. சின்னது வந்து 45 ருபீஸும் 49 ருபீஸ்லயும் வாங்கியிருந்தேன். நல்ல வெயிட்டா நல்லாவே இருந்துச்சு. இது ரெண்டுமே என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணாரு. இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. நெக்ஸ்ட் இந்த 2 பிளேட்டு, இதுவுமே செராமிக் டைப் மாதிரி தான் இருந்துச்சு. கன்ஃபார்மா செராமிக்கான்னு தெரியல, ஆனா பிங்க் அங்கல்ல பிளாஸ்டிக்கும் இல்லை, அது கன்ஃபார்மு. இதுவும் 43 ருபீஸ் தான் வாங்கினேன். ஒரு பிளேட் வந்து 43 ருபீஸ் அப்படின்ற மாதிரி 2 பிளேட் வாங்கியிருந்தேன். நல்லா வெயிட்டா நல்லா இருந்துச்சு. கிரீன் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. இதுவும் ஓவனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டைப்ல தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் கிச்சன் வால்பேப்பர். எப்பவுமே கிச்சன் ரூம்ல நான் ஸ்டவ்வுக்கு பின்னாடி வால்பேப்பர் ஒட்டியிருப்பேன். ஏன்னா சும்மா எண்ணெய் பிசுறாயிடும், அதனால தேய்ச்சி கழுவிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டோம்னா அது எப்போ ரொம்ப அழுக்காயிடுச்சு, இதுக்கு மேல வேணாம் அப்படின்னா நம்ம ஸ்டிக்கரை பிச்சு எடுத்து வேற புதுசாக நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். அதனால 2 ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி இருக்கிற பிளாக் கலர் ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருந்தேன், அது ரொம்ப அழுக்காயிடுச்சு. சரி ஓகே புது ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஒரு ஸ்டிக்கர் வந்து 42 ரூபா. 900 x 600 மீட்டர் ரெண்டுமே சைஸு. நார்மலாக நான் ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரி ஆன்லைன்லாம் வாங்கியிருப்பேன். அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. சாமி ரூமுக்கு என்னோட பூஜை ரூமுக்கு வந்து நான் இங்கிருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். பூஜை எண்ணெய், குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி பட்டுருந்தா அது உடச்சுன்னா அந்த விழுந்து அந்த எண்ணெய் பசறு எதுவுமே இல்லை, அவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகும். அதனாலயே நான் இங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்துட்டு நம்ம ஒட்டிக்க வேண்டியதுதான். பார்க்கவும் நீட்டா இருக்கும். பழைய ஸ்டிக்கர் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு, எண்ணெய் பிசுறா பட்டு. அதுவும் பிளாக் கலர்ன்றதால ரொம்பவே தெரியுது. நான் பிளாக் அழுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன், பார்த்தா அதுலதான் ரொம்ப எண்ணெய் பிசுறு அதிகமா தெரியுது. ஏதோ ரீசனபிள் ப்ரைஸா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆன்லைன்லயும் ரொம்ப ரேட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹேண்ட் கிளவுஸ் வாங்கியிருந்தேன் ஓவனுக்காக. எப்பயுமே நார்மலா டக்குன்னு ஹஸ்பண்ட் போய் கையில எடுத்துறாரு, அப்புறம் ஐயோ கை சுட்டுடுச்சு அப்படின்றாரு. சரி இதோட ரேட்டும் ரொம்ப ரீசனபிளா தான் இருந்துச்சு. 43 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்ப இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். டிசைனும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. மாதிரி ட்ரேலாம் எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். 43 ருபீஸ்ன்றது நல்லா ரீசனபிளான ப்ரைஸ் தான். நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. அதனால இந்த ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய சைஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் இதை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 140 ரூபா. ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, ரொம்ப சின்ன சைஸும் இல்லை, மீடியமா இருந்துச்சு. ஓவனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த ட்ரே வாங்கினது 140 ருபீஸ்க்கு ஒர்த்தா தான் இருந்தது. நல்லா வெயிட்டாவே இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பூஜை பொருள். நம்ம என்னதான் கிச்சன் ரூமுக்குன்னு வாங்கணும்னு போனாலும் எப்படின்னா பூஜை ரூம்ல ஒரு பொருள்னாச்சும் நான் வாங்காமல் வர மாட்டேன். அந்த மாதிரி அதோட ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இந்த லீஃப் மாடலில் ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். இந்த பிளேட்டோட ப்ரைஸ் 61 rupees. ஆனால் நான் ஃப்ரண்ட்டில் 32 rupeesனு போட்டிருந்துச்சு. அதை வச்சுட்டு நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கு, 32 rupees தானே, தாராளமாக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது 61 இருந்துச்சு. இதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது, செராமிக் மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வெயிட்டு, நல்லா இருக்கு. சம்டைம் நான் இலை வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்பேன், சேனலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அவர் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லுவார். இனி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளேட்டு நல்ல பெரிய சைஸு, 101 ரூபா தான் இதோட ப்ரைஸு. இதுவும் பிளாஸ்டிக் பிளேட் இல்லை, நல்ல வெயிட்டாக நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக. சரி ஓவனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளேட்டும் வாங்கினேன், இதுவுமே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 130க்கு நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நல்லா கனமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேட் எல்லாமே என் ஹஸ்பண்ட் அவருக்காக வாங்கிக்கிட்டது. என்னதான் சாப்பாடுலாம் சூடாக இருந்தாலும் அந்த லாஸ்ட் நேரத்தில் ஓவனில் சூடு பண்ணி சாப்பிட்றது ஒரு பெரிய ஹேபிட்டாகவே அவருக்கு மாறிடுச்சு. அதனால அவருக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாரு, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. நான் என்னோட ஐட்டம், நான் என்ன பொருள் எங்கே வாங்கணும்னு நினச்சாலும் ஒரு பூஜை ஜாமான் பொருள் வச்சு பித்தளை சாமான் நான் வாங்காமல் வர மாட்டேன். அது ஒரு பெரிய பழக்கமாகவே ஆயிடுச்சு. இந்த சாம்பிராணி வத்தி போகிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 185 ரூபா. நெக்ஸ்ட்டு பெருமாளுக்காக இந்த ஒரு விளக்கு வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விளக்கோட ரேட் வந்து 175 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா அழகாக இருக்குது. என்கிட்ட பெருமாளோட சிலை இருந்துச்சு, அந்த சிலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாமி விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த விளக்கு வச்சு ஏற்றலான்னு சொல்லிட்டு வாங்கினது. நெக்ஸ்ட் இந்த ஓம் வச்சு விளக்கு. நிறைய பேர்ல நான் பார்த்துருக்கேன், யூடியூப் சேனல்ல கூட பார்த்துருக்கேன், ஓம் விளக்கு வச்சு யூஸ் பண்றது. இந்த விளக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்டேயும் நான் அதிக நேரம் கேட்டிருக்கேன், என் அத்தை கிட்டேயும் கேட்டிருக்கேன். 2 பேருமே எனக்கு வாங்கியே தரல. இந்த வாட்டி நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் 145 ரூபா. நல்லா வெயிட்டா நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்தா எங்கள் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அம்மாவும் சித்தியும் கண்டிப்பாக என்னை திட்டுவாங்க, எவ்வளோ பூஜை ஜாமான் பித்தளை சாமான் வச்சு நீ கழுவிக்கிட்டு இருப்பேன், உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பூஜை ஜாமான் நான் அவ்வளோ வச்சுருப்பேன் பித்தளை சாமானை. நெக்ஸ்ட் இந்த காய் செய்வதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருந்தேன், சிப்ஸ் போடுறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 110 ரூபா அந்த மாதிரி வாங்கினேன். அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு, 2 பக்கமும் காய் செய்விக்கலாம், பஜ்ஜி இந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி சில்வரில் இருந்துச்சு, அது துரும் பிடிச்சி போச்சு. கடையில் சொன்னாங்க இது பிளேடு கூட மாற்றிக்கலாமா அப்படின்னு சொன்னதால இதை வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு உரல் கல் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சின்னதாக ஒயிட் கலர் இருந்துச்சு, அது ரொம்ப குட்டி சைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். 160 ரூபா தான் இதோட ப்ரைஸு. நான் அவ்வளோ சின்னோண்டு இதுவே 220 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் எண்ணூரில். ஆனால் இது ப்ரைஸ் நல்லா தாராளமாக வாங்கலாம், செம வெயிட்டு கல், உள்ளேயே நல்லா ஸ்பேஸ் நல்லா பெருசா நல்லா இருந்துச்சு குழியா. இதோட கல்லுமே நல்ல வெயிட்டு, நல்ல பெரிய சைஸ் தான். 160க்கு தாராளமா வாங்கலாம். இங்க ரொம்ப ரேட்டா இருந்துச்சு. இந்த சைஸ்ல இங்க 400 ரூபா 300 ரூபான்ற மாதிரி போட்டிருந்தாங்க, அதனால ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த உரல் வாங்கணும்னு தான் போனது, அங்க ரேட் ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ஆல்ரெடி நான் என் சித்தியோட போகும்போது நான் பார்த்துட்டு தான் வந்திருந்தேன், அதனால வாங்கினேன். ஃபைனலா ஒரு மண் சட்டி. மண் சட்டினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எனக்கும் பிடிச்சி இந்த மண் சட்டி வாங்கினேன். நல்லா குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா கனமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மண் சட்டினால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 210 ரூபா. 210 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நல்லா குவாலிட்டியாக நல்லா மீடியம் சைஸ், ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை, நல்லா மீடியமாக தாராளமாக சமைக்கிற மாதிரியானதான் இருந்தது. இது எல்லாமே நான் வாங்கினது பாரிஸ் பக்கத்தில் கந்தசாமி கோயிலாண்ட MA எத்திராஜ்லு நாயுடுன்ற ஸ்டோரில் தான் வாங்கினது. அங்கே வந்து கல்யாண சீர் சாமான்லாம் நிறைய வாங்குவாங்க, ரொம்ப பெரிய ஸ்டோர் அது. எப்பவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ ஜனம் அங்கே வாங்கிட்டே இருப்பாங்க. சீர்வரிசை பொருளுங்க தான் அங்கே அதிகமாக வாங்குவாங்க. என்னால் கடையில் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா முகூர்த்த டைம்ன்றதால கடையில் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. அதுவும் கல்யாண சாமான் வாங்குறாங்கன்னும் போது ஒவ்வொரு ஃபேமிலியும் 5லேருந்து 10 பேர்கிட்ட வந்திருப்பாங்க, அதனால வீடியோ எடுக்க முடியல. பொருளுங்க மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. உங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப